சேது சமுத்திர திட்டம், கச்சத்தீவு விவகாரம், காவிரி நதிநீர் பங்கீடு, விலைவாசி உயர்வு என்று பல்வேறு விவகாரங்களில் மத்திய அரசுக்கு எதிராக திமுக மாநாட்டில் கண்டன தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளன. திருச்சியில் நடந்து வரும் திமுக மாநில மாநாட்டின் 2வது நாளான ஞாயிறன்று 15 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. மாநாட்டு தீர்மானங்களை அமைப்பு செயலாளர் இளங்கோவன் வாசித்தார். சேது சமுத்திர திட்டம் நிறைவேற்ற மத்திய மாநில அரசை வலியுறுத்தி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. கச்சத்தீவு விவகாரத்தில் தமிழக மீனவர்களுக்கு எதிராக மத்திய அரசு பதில் மனு தாக்கல் செய்திருப்பதை வன்மையாக கண்டிப்பதாகவும், இலங்கை தமிழர் விவகாரத்தில் இந்திய அரசே ஐநா மனித உரிமை மன்றத்தில் ஒரு தீர்மானத்தை கொண்டுவர வலியுறுத்துவதாகவும் திமுக மாநில மாநாட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய நதிநீர் இணைப்பை வலியுறுத்தியும், சில்லறை வணிகத்தில் அந்நிய முதலீட்டுக்கு எதிர்ப்பு தெரிவித்தும், தூக்கு தண்டனையை ரத்து செய்ய கோரியும் தீர்மானம் வாசிக்கப்பட்டது. காவிரி நதிநீர் பங்கீட்டில் மத்திய அரசை வலியுறுத்தியும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. விலைவாசி உயர்வில் மத்திய மாநில அரசுகளுக்கு கடும் கண்டனம், கல்வி கடன் தள்ளுபடி, தமிழக மீனவர் பாதுகாப்பு ஆகிய தீர்மானங்களும் வாசிக்கப்பட்டன. கோதுமைக்கு சலுகை, அரிசிக்கு வரி என்ற நிலைப்பாட்டிற்கு மத்திய அரசை திமுக மாநில மாநாடு கடுமையாக கண்டித்து சேவை வரியை ரத்து செய்ய வலியுறுத்தியுள்ளது. நெசவாளர் பிரச்சினை, நெல் மற்றும் கரும்புக்கு உரிய விலை, மக்கள் நல பணியாளர்களுக்கு மீண்டும் வேலை மற்றும் சட்டம் ஒழுங்கு பிரச்சினையில் அதிமுக அரசையும் திமுக மாநில மாநாடு வசைபாடி தீர்மானம் நிறைவேற்றியுள்ளது.